முடியாது, சொல்ல முடியாது. வீணா அடிபட்டு சாவாத, உசுறு போலாம். ஆனா ஒரு பொண்ணோட மானம் போக கூடாது. யாருமா நீ? எதுக்காக வந்திருக்க? கேட்கறேன்ல. மாட்ட அடிக்கிற மாதிரி அவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, நீங்களா மனுஷங்களா? சீனு என்ன பண்ணாரு? தனியா வேலை கட்டு போன பொண்ண கைய பிடிச்சு இழுத்திருக்கான். தட்டி கேட்க வந்த 10 பேரை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான். இல்ல, நிச்சயமா சீனு அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. உன்ன மாதிரி பொண்ணுங்களை வேணா இவன் ஏமாத்தலாம், என்ன மாதிரி போலீஸ்காரனை ஏமாத்த முடியாது. இவனை தெரியாத போலீஸ்காரங்களே கிடையாது. 6 மாசம் வெளியில இருந்தா 6 மாசம் ஜெயில இருப்பான். இவன் ஒரு பிக் பாக்கெட். இல்ல, நீங்க சொல்றது நான் நம்ப மாட்டேன். நான் தகுந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன். இதோ பார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். அண்ணா, நான் தான் பவானி பேசுறேன். காயத்ரி நில்லுமா, நான் சொல்றத கேளுமா. நான் சொல்றத நம்புமா. சீனு இப்ப எப்படி மாறிட்டான் தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவம்மா. பாலம்மா, திருட்டு காசுல வர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பாலம்மா. காயத்ரி, சீனு ரொம்ப நல்லவம்மா, இப்ப திருந்திட்டாம்மா. அக்கா அக்கா நெல்லுக்கா. சீனு, ஒரு பிக் பாக்கெட் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு காயத்ரி கிளம்பிடுச்சுப்பா. இதோ பாருமா, ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நானே இதை சொல்லக்கூடாது. நாம நம்புற ஒருத்தன் போலீஸா பிக் பாக்கெட்டான்னு பார்க்க கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தான் பார்க்கணும். சீனு ரொம்ப நல்லவம்மா. போலீஸ்காரனா இருந்து என்னால காப்பாற்ற முடியாத என் தங்கச்சியோட மானத்தை சீனு காப்பாத்திருக்கான். இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் உன் இஷ்டம். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நல்லா பாடுவான்னு வேற சொல்ற. நீ என்ன பண்ற? வெளியே இருந்துகிட்டு பொண்ணை மட்டும் தனியா உள்ள அனுப்பு. போப்பா, இதெல்லாம் சகஜம். என்ன சொன்ன? நீ சும்மா சீனு, என்னப்பா இது? ரோட்ல போய் அடிதடி படிக்கிட்டு உனக்கு என்னாச்சு? ஃபாதர், நான் செய்யறது எல்லாமே காயத்ரிக்காகத்தான். அவளை பாடகி ஆக்கணும்னு நான் இங்க கூட்டு வந்தேன். அதுக்கு இவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவரை விடு. சீனு, இந்த பொண்ணுக்காக நீ உன்னையே மாத்திக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி கிளாட் மை பாய். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வா. சீனு, இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா ஆரா சபாக்கு போ. அங்க கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். அவர்கிட்ட இந்த லெட்டர் கூட. அவர் சீக்கிரமே காயத்ரிக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. தேங்க்யூ ஃபாதர். சீனு, உன்னுடைய நல்ல மனசுக்கு கர்த்தர் அன்னைக்கு நல்லதையே செய்வார். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், கவலையே படக்கூடாது. ஓகே, நான் வரேன். சீனு, நீ இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன். நீ இங்க இருந்தாதான் நானும் இங்க தங்குவேன். இல்லன்னா நானும் உன் கூடவே வரேன். இத பாரு காயத்ரி, உன்னை பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க, சினிமாக்காரங்கெல்லாம் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்லா கௌரவமா இருக்கணும். அதனால தான் உன்னை இங்க தங்க சொல்றேன். நேரம் வரும்போது நானே வருவேன். எனக்கு எப்படிடா தெரியும்? நல்லாதான் இருக்கும். கோலம் போட்டு அச்சோ, எந்த போட்டாலும் கோலம் நல்லாவே இருக்கு. அப்படி வாங்க போறேன். படவுல டேய் தீக்குச்சி,
என்னடா படி இன்னைக்கு ஓ ரூட் தனியா ஏன் ரூட் தனியா தான் தொழிலுக்கு போக போறோம். டேய் 2 பேரும் சேர்ந்தாடா போவான். இப்ப மட்டும் என்ன தானுயா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு தினத்தந்தியில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனாலதான் உன்னை கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? போய்ச்சப்பா, உன் கூட்டே வேணாம். அழிஞ்சான். மேஷர் தும்புடம் தும்புடக்குடும் தும்புடக்குடும் தனக்குடும் தும்புடக்கும் உண்டாக்கு தும்புடக்கும் உண்டாக்கு தும்புடக்கும் உண்டாக்கு தும்புடக்கும் உண்டாக்குடும் தும்புடக்கு தும்புடக்குடும் கீ 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 தும்புடக்க தும்புடக்கு உண்டாக்கு 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 தும்புடக்கு தும்புடக்கு டும் 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 झूठ என்ன சின்னு அந்த துணியை மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏண்டா ஒரு பொண்ணு தான் கட்டிருக்கிற சேலையை கிழிச்சு காயத்துக்கு கட்டு போட்டான். அதுக்கு என்னடா அர்த்தம்? பாவம்னு அர்த்தம். பாசம்னு அர்த்தம். பாசமா? அப்ப பாசம்னா அந்த அக்கா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்னென்னமோ ஆகுது, உனக்கு அண்ணி ஆகுது. அண்ணி யாருன்னு சொல்லு சின்னு. அண்ணி சொல்லணும். போடா ஆள விடுடி. சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல கூடாது. சின்னு சின்னு அண்ணி யாருன்னு சொல்லு சின்னு. அதெல்லாம் அண்ணி டேய் ஆள யாருன்னு விடு. சொல்லு சின்னு. சின்னு நான் சொல்ல அண்ணி மாட்டேன். யாருன்னு சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்டா அந்த முந்திரி கொட்டை. அந்த புல்புல் தாரா வர கூட்டி வந்த, பெரிய பாடையாக்குன, வீடு வாங்கி கொடுத்த, இப்ப எங்களை அவசரப்பட்டு திருந்த வச்சு அம்போன் ஆக்கிட்ட. ஏதோ நீ திருந்தனாலதான் நாங்க திருந்தனோம். என்னங்கடா? ஆமா ஆமா, நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னடா? ஆமா ஆமா, கேட்டா மட்டும் போறாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. பாட்டி, நம்ம சீனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி வந்துட்டா நம்மளை விட்டு சீனு போயிடுமா? கல்யாணம் ஆனாலும் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். சீனு எனக்கு புள்ள மாதிரி. அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்கணும். அதையும் நானே முன்னால நின்னு நடத்தணும். அதான் என் ஆசை. அப்ப நானும் முன்னாடி நின்னு நட்டு வைப்பேன். நீ இல்லாமையா? நீ தாண்டா முன்னால நிக்கிற. எங்க சங்கீத அகாடமி சார்பில் மாபெரும் இசை போட்டி தேசிய அளவுல நடக்க போகுது. பரிசு கொடுக்க ஜனாதிபதியே வரப்போறாரு. அந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவசியம் நான் கலந்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? அவங்க கலந்துக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி பொறுக்கிங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என் காயத்ரி வந்து பாட மாட்டான். போடா வெளியே. சீனு, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் உன் சங்கீதத்துக்கே அசிங்கமான வேலை வச்சவன். சங்கீதத்துக்கு இவனால அம்மான. போடா வெளியே. சீனு, அவரை போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரு? நான் யாரா? சொல்டா, நான் யாரு? எதை வச்சு நான் யாருன்னு கேட்டாவ? இனி கேட்டா என்ன? எவனோ ஒருத்தன் சபா செக்ரட்டரி தடிய முன்னாடி நான் யாருன்னு என்ன இந்த சீனுவ அன்னைக்கு அவ உயிருக்கு ஆபத்து வந்துப்பா எவன் போய் நின்னா வரைஞ்சுக்கிட்டு இவன் இந்த சீனு அப்ப கேட்கலையா இவன் யாருன்னு? எல்லாத்தையும் எழுந்துட்டு என் முன்னாடி வந்து நின்னப்ப எவன் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்தான்? இவன் இந்த சீனு அப்ப கேட்டாளா இவன் யாருன்னு? இவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தலையில இருந்து கால் வரைக்கும் இவன் மாறிக்கிட்டு நின்னா. ஏன்? இல்ல நான் கேட்கிறேன், ஏன் சொல்லு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அவ என் முகத்திலேயே முழிக்க கூடாது. சீனு, காயத்ரி, காயத்ரி, வா வா, உள்ள வா. நீ வெளியே நின்னுட்டு இருக்க, உள்ள வா. நீ ஏன் இவ்வளவு தூரம் வந்த? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா? என்ன நீ? இந்திரா, இந்திரா, எனக்கு காயத்ரிக்கு 1000 இருக்கும். நடுவுல நீ என்ன முந்திரி கொட்ட? போ 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 போ.
காயத்ரி நீ வா உட்காரு 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 வா வா. சீனு என்ன மன்னிச்சிருச்சு. நான் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டேன். காயத்ரி என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீ அந்த இசை போட்டிக்கு போறதுதான் சரி. நானே அதான் சொல்லணும்னு இருந்தேன். இல்ல சீனு, உன்னோட ஆசீர்வாதம் இல்லாம என்னால எந்த போட்டியிலும் கலந்துக்க முடியாது. இத பாரு, இந்த சீனுவோட ஆசீர்வாதம் எப்பவும் எப்பவும் உன் கூடவே இருக்கும்.